ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் ஹென்னா லீவ்ஸ்லேருந்து ஹென்னா பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது மோஸ்ட்லி எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் யாருக்கு அது தெரியலனா அவங்களுக்கு யூஸாக இருக்கட்டும். ஸோ வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான ஹென்னா லீவ்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த நைட் டைம் அதனால தான் லைட் யூஸ் பண்ணி பிக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ஹென்னா லீவ்ஸ் எடுத்துக்கோங்க, வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தென் அதில் வந்துட்டு கொஞ்சமாக புளி வந்துட்டு நமக்கு ஸ்டெயின் நல்லா கொடுக்கும். இந்த புளியே வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப டார்க் ஆகிடும், கலர் ஒரு மாதிரி பிளாக்கிஷ் ஆகிடும். ஸோ அது நல்லா இருக்காது, ஒரு மாதிரி உறிஞ்சு வரும். ஸோ புளி வந்துட்டு கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ நான் ஒரு பிளெண்டரில் ஹென்னா லீவ்ஸ் எடுத்திருக்கேன், தென் கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன், தென் ஒயிட் சுகர் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் சுகருமே வந்துட்டு நிறையா போட்டிங்கன்னா ஒரு மாதிரி வலுவலுன்னு ஆயிடும் அந்த பேஸ்ட்டு. அப்புறம் நல்லா இருக்காது ஸ்கின்ல, அது வச்சாலே வழுக்கி விழுற மாதிரி ஆகிடும். ஸோ அது வந்துட்டு வச்சா நல்லா இருக்காது. ஸோ ஒயிட் சுகர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி அந்த கொஞ்சம் குறைன்னு இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ணணும். ஸோ நான் இந்த வீடியோவில் நெய்யில் போட்டிருக்கிற அந்த ஹென்னா வந்துட்டு நெயில் ஹென்னா வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு மேலே கொடுத்துருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். தென் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹென்னா பேஸ்ட் வந்து நல்லா உடம்புக்கு வந்துட்டு நம்ம நேச்சுரலாக ட்ரை பண்ணும்போது இது வந்துட்டு நல்லா குளிர்ச்சி உடம்புக்கு. ஸோ இன்கேஸ் யாருக்காவது உங்களுக்கு சைனஸ் இஷ்யூ அந்த மாதிரி இருந்தது, இல்லை சளி பிடிச்சிரும் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதில் வந்துட்டு யூக்கலிப்டஸ் ஆயில் இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக ஒரு ஹாஃப் இந்த அளவுக்கு நான் சொல்கிறேன், ஒரு ஹாஃப் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி சளி பிடிக்கிறது அந்த இஷ்யூலாம் வந்துட்டு வராது. ஸோ இந்த நான் சில வீடியோஸ் பார்த்தேன், ரெஸ்டிங் டைம்லாம் கொடுக்குறாங்க இதுக்கு இப்படி அரைச்சி வச்சுட்டு. ஸோ அதெல்லாம் நோ நீட், தேவையே இல்லை. ஜஸ்ட் நம்ம ஹென்னா பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக அப்போவே வந்துட்டு நம்ம இமீடியட்டாகவே வந்துட்டு அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு நீங்கள் இமீடியட்டாக பாருங்கள், கலர் பாருங்கள் எப்படி வருதுன்னா இமீடியட்டாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நைட்டு வச்சுட்டு மார்னிங் எடுக்கலாம், இல்லை ஒரு 4 hours to 4 to 5 hours அந்த மாதிரி வைக்கலாம். ஸோ ஹென்னா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. 4 to 5 hours வச்சிங்கன்னா நல்லா டார்க்காக இருக்கும் ஸ்டைனு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.